சுந்தர் சி இயக்கத்தில் நயன்தாரா நடித்து வரும் மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பு சென்னையில் நடந்து வருகிறது. இந்நிலையில் உதவி இயக்குனரை திட்டிவிட்டார் நயன்தாரா. அதை பார்த்து கடுப்பான சுந்தர் சி படப்பிடிப்பை நிறுத்திவிட்டார் என தகவல் வெளியானது. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வந்துதான் நயன்தாராவிடம் பேசி பிரச்சனையை தீர்த்து வைத்தார். இதையடுத்து படப்பிடிப்பு மீண்டும் துவங்கியது என செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இது குறித்து எக்ஸ் தளம் மற்றும் இன்ஸ்டா ஸ்டோரியில் குஷ்பு சுந்தர் கூறியிருப்பதாவது: சுந்தர் சி சாரி நலம் விரும்பிகளுக்கு மூக்குத்தி அம்மன் 2 பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் பரவியுள்ளது. படப்பிடிப்பு திட்டமிட்டபடி நல்லபடியாக நடந்து வருகிறது. அனைவருக்கும் சுந்தரை பற்றி தெரியும். நயன்தாரா ரொம்ப ப்ரொஃபஷனலான நடிகை. திருஷ்டி எடுத்த மாதிரி இருக்கிறது. இந்த வதந்தி எல்லாம் நன்மைக்கே. உங்களின் அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு தேவை. எப்பொழுதும் எங்களுடன் இருப்பதற்கு நன்றி. அதனால் ரிலாக்ஸ் செய்யவும். என்டர்டெயின்மெண்ட் கிங்கிடம் இருந்து இன்னொரு பிளாக் பஸ்டரை எதிர்பார்க்கவும் என்றார். குஷ்பு சொல்வதை பார்த்தால் நயன்தாராவும் சுந்தர் சியும் சண்டை போடவில்லை போன்று. அப்படி என்றால் நயன்தாராவுக்கு பதில் தமன்னா நடிக்க மாட்டாரா என்கிறார்கள் சினிமா ரசிகர்கள். செட்டில் பிரச்சனை ஏற்பட்டதும் நயன்தாராவுக்கு பதில் தமன்னாவை வைத்து படத்தை முடிக்க முடிவு செய்தார் சுந்தர் சி என தகவல் வெளியானது. அதை கேட்டு தமன்னா ரசிகர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இந்நிலையில் மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் தமன்னா இல்லை என்பதை அறிந்து வருத்தப்படுகிறார்கள். இந்நிலையில் குஷ்புவின் ட்விட்டரை இன்ஸ்டா ஸ்டோரியில் போஸ்ட் செய்து கண் திருஷ்டி இமோஷி தட்டி விட்டிருக்கிறார் நயன்தாரா. தலைவிக்கு சுந்தர் சி மீது கோபம் இருந்தால் குஷ்புவின் ட்விட்டரை இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு நன்றி தெரிவித்திருக்க மாட்டார். எல்லாம் கண் திருஷ்டி. எல்லோரும் போய் வேலையை பாருங்கள் என்கிறார்கள் நயன்தாரா ரசிகர்கள். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான மூக்குத்தி அம்மன் படத்தின் 2ஆம் பாகத்தை சுந்தர் சி இயக்கி வருகிறார். சுந்தர் சி இயக்குவதாலேயே மூக்குத்தி அம்மன் 2 படம் மீதான எதிர்பார்ப்பு எகிரிக்கொண்டே போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.